மே மாதத்தின் கடைசி வாரம் தொடங்கும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் பல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதுவரை பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கப்படவில்லை. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, இப்பொழுது வரைக்கும் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்கப்படாததற்கான காரணங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 15 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். 5 லட்சத்திற்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் இருக்கிறது. இதில் குறிப்பாக அரிசி அட்டைதாரர்கள் அப்படிங்கிறது 3.5 லட்சத்திற்கு அதிகமான அரிசி அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்கள் அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி, பாமாயில், பருப்பு உள்ளிட்டவைகள் வழங்கப்படும். அந்த பருப்பு மற்றும் பாமாயில் தட்டுப்பாடு காரணமாக தற்போது வரைக்கும் வழங்கப்படவில்லை. ஒரு சில கடைகளில் மட்டுமே அந்த பாமாயில் மற்றும் பருப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று பார்த்து இந்த பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கிற ரேஷன் கடையில் இந்த பகுதியில் இன்றைக்கு தான் 1400 கார்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் 500 பாமாயில் பாக்கெட்டுகள் மட்டும் வந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு பாமாயில் கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாசத்தினுடைய கடைசி வாரத்திற்கு வந்துவிட்ட சூழலிலும் கூட தினக்கூலி தொழிலாளர்கள் அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை மாசத்தின் முதல் வாரத்திலேயே விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.